ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். ஒரு சட்டி சோறும் அப்படியே உள்ள போயிடும். இது கூட ரசம் மட்டும் போதும். ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். கூனி கருவாடு சம்மந்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் 50 கிராம் கூனி கருவாடு எடுத்திருக்கேன். இதை ஒரு பேன்ல சேர்த்து லைட்டா 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனது இந்த மாதிரி கை வச்சு லைட்டா கசக்கி விட்டோம்னா அதுல இருக்கிற தோல் எல்லாம் போயிடும். ரொம்ப உரிக்கணும்னு தேவையில்லை. ஊர்ல எல்லாம் சொலவுல வச்சு பாத்தி தூளெல்லாம் நீக்குவாங்க. நமக்கு இந்த பிளைட் தான் சொலவு, அப்படியே பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய், இந்த கூனி கருவாடு, 4 வத்தல் மிளகு, 5 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கூனி கருவாடுல உப்பு இருக்கு, ஸோ நான் குறைவா சேர்த்துக்கிட்டேன். இதை மூடி கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துக்கணும். இன்னைக்கே சாப்பிட்றதா இருந்தா இப்படியே சாப்பிடலாம். ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதா இருந்தா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த சம்மந்தியை கொட்டி நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் வேக விட்டு ஆறுனதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். இது எங்க கன்னியாகுமரி ஊர்கள்ல ஸ்பெஷலா செய்யற சம்மந்தி. இது மாதிரி கூனி கருவாடு வச்சு வேற ஊர்கள்ல யாராச்சும் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.